முதல் நாள்லயே அதிக வெறுப்புக்கு உள்ளான 5 பிக் பாஸ் போட்டியாளர்கள் விஜய் சேதுபதி கிட்ட மொக்க வாங்கின ஆணழகன். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 வந்துட்டு ஆரம்பிச்சாச்சு. இனிமே சோஷியல் மீடியாக்கள் ரணக்கலமாக தான் இருக்கும். வரப்போகிற 100 நாட்களுமே சண்டை சச்சரவுன்னு சொல்லிட்டு போர் அடிக்காமல் நகரும். ஏன் அப்படின்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியினுடைய 11 வாரிசுகள் இதில் பங்கேற்றிருக்கிறாங்க. தலையாட்டி பொம்மை போல் சேனல் சொல்கிற எல்லாத்தையுமே அவங்க செய்வாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இதை மற்ற போட்டியாளர்கள் எப்படி சமாளிப்பாங்க அப்படிங்கிறது தான் ட்விஸ்டாகவே இருக்க போகுது. அதன்படி இப்போ 18 போட்டியாளர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறாங்க. அதில் சிலரை பார்வையாளர்களுக்கு உடனே பிடிச்சிருச்சு, சிலரை பார்த்ததுமே பிடிக்காம போயிடுச்சு. அப்படி முதல் நாள்லேயே ரசிகர்களுடைய வெறுப்பை சம்பாதித்த 5 பிரபலங்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் முதல்ல பார்த்தீங்கன்னா செல்லம்மா சீரியலில் நடித்த ஹீரோ அர்ணவ் தான். இவர் அந்த ஹீரோயினோட உறவில் இருக்கிறதா அவர் மனைவி பார்த்தீங்கன்னா இவர் மேலே புகார் தெரிவிச்சிருந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறின நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இவர் வந்திருக்கிறாரு. வந்த நாள்லையே மேடையில் விஜய் சேதுபதி கிட்ட ஆணழகன் ரேஞ்சுக்கு ஓவர் துமுறாக பேசினார். ஆனால் விஜய் சேதுபதி உனக்கு நான் அப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்படியாக அவரை பயங்கரமாக நோஸ்கட் பண்ணிட்டாரு. இப்படி வாயில் சனியோட உள்ள நுழைஞ்சிருக்கிற இவரை ரசிகர்கள் முதல் நாள்லேருந்தே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக விஜய் டிவியில் தென்றல் வந்து எண்ணெய் தொடும் பொன்னி இந்த மாதிரியான சீரியல்களில் நடிச்சிருக்கிற தர்ஷிகா தான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பாஸ்குள்ளே இருக்கிறாங்க. வந்த உடனேயே சௌந்தர்யாவினுடைய குரலை பற்றி கமெண்ட் கொடுத்து வம்புல சிக்கியிருக்கிறாங்க. இதனால் இவங்களுமே வெறுக்கப்படுற போட்டியாளர்களை ஒருத்தங்களாக இப்போ மாறி இருக்கிறாங்க. அடுத்ததாக தமிழை தப்பு தப்பாக பேசினா பிரபலமாயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தில் ஒரு டயலாக் வரும். இதை இவங்களுக்காகவே எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா பல சமயங்களில் அதை பார்க்கும்போது நமக்கு தோணும். அப்படி குக் வித் கோமாளி ஷோவில் தப்பு தப்பாக பேசி காமெடி பண்ணுற சுனிதா பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் போட்டியாளராக மாறி இருக்கிறாங்க. ஆனால் மணிமேகலை பிரியங்கா பிரச்சனையில் இவங்க வெளியிட்ட ஒரு வீடியோ ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருந்துச்சு. ஸோ அதனாலேயே இவங்களுக்கான எதிர்ப்புகளுமே கிளம்பிச்சு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிக் பாஸுக்குள்ளே வந்திருக்கிற சுனிதா இப்போ பார்வையாளர்களுக்கு பிடிக்காத ஒரு போட்டியாளராக இருக்கிறாங்க. அடுத்ததாக அன்ஷிதா செல்லம்மா சீரியலினுடைய ஹீரோயினான இவங்க குக் வித் கோமாளிலையுமே கலந்துக்கிட்டாங்க. இவ பொம்பளை ரவுடியாச்சே சகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அப்போவே ரசிகர்கள் இவங்களை கழுவி ஊற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அர்ணவோட இவங்க நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலுமே சர்ச்சை தான். இப்படி சர்ச்சைகளுக்கு நடுவில் 2 பேருமே பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இதனால் நிச்சயம் ஒரு பிரளயம் வெடிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அடுத்ததாக முத்துக்குமரன் தமிழ் தான் என் மூச்சு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிற இவருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சில எதிர்ப்புகள் இருக்குது. சோஷியல் மீடியாவில் பூமர் போன்ற வார்த்தைகள்னால விமர்சிக்கப்படுற இவர் எத்தனை நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தாக்கு பிடிக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எனிவே இந்த 5 லிஸ்ட்டில் எதனா மாறுதலாக இருக்குது. கண்டிப்பாக இவங்களெல்லாம் நாங்கள் வெறுக்கலப்பா, இவங்களை எங்களுக்கு பிடிக்கும், அந்த லிஸ்ட்டில் இவங்களை சேர்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வெறுக்கிற போட்டியாளர் யாருன்னா இருக்காங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.